திமுக, அதிமுகவுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் லிஸ்ட்ட அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க நிறைய பேரு பயங்கரமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா திமுகவுடைய வாக்குறுதிகளை பார்த்து ஏன்டா கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய வாக்குறுதிகளை போய் பார்த்தா எனக்கு 2 நிமிஷம் தலை அப்படியே கிறுகிறுன்னு சுத்திடுச்சு. அப்படி என்ன வாக்குறுதிகள் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லா தெளிவா பார்க்கலாம். அடுத்ததாக தமிழக பாஜகவுடைய கூட்டணி இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட 99% முடிஞ்சு போச்சு. அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளும் அவங்க ஒதுக்கிட்டாங்க. மற்றும் தமிழக பாஜகல சில சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு. அதையும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்துல ஒரு கொடூரமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இது ரொம்ப எமோஷனலானது, ரொம்ப ரொம்ப கொடூரமானது. இதை பத்தி நான் கண்டிப்பா பேசியாகணும். நான் இதை ஃபுல்லாலாம் சொல்ல போறதில்ல, டீட்டெயிலா இந்த டெப்த்தாலாம் நான் பேச போறது கிடையாது. ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த புனித ரம்ஜான் மாதத்துல 2 இஸ்லாமியர்கள் ஷாஜித் மற்றும் ஜாவித் அப்படிங்கிற இந்த 2 அரக்கனுங்க 3 ஹிந்து குழந்தைகளை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கானுங்க. அதுல 2 குழந்தைங்க இறந்துடுச்சு. ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு குழந்தைக்கு வயசு 6, இன்னொரு குழந்தைக்கு வயசு 14. இன்னொரு குழந்தை ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த குழந்தையோட கழுத்தறுத்து கொன்னுருக்கானுங்க. இன்னும் ஒரு சில செய்திகளை பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட கழுத்துல உட்கார்ந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சம்திங், அதாவது குழந்தையோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. இந்த கொடூரமான செயல்கள் செய்த இந்த 2 பேர்ல ஒருத்தனை யூபி போலீஸ் அப்பவே என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இன்னொருத்த ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். கண்டிப்பா அவனையும் பிடிச்சிருவாங்க. தேடிட்டு இருக்காங்க, கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. எனக்கு இந்த விவகாரத்துல யார் மேல கோபம் இருக்குன்னா, ரொம்ப கோபம் யார் மேல வருதுன்னா இந்த ஊடகங்கள் மேலதான். முக்கியமா இந்த தமிழக ஊடகங்கள் மேலதான். காலையில இருந்து பாக்குறேன் இப்போ வரைக்கும் தமிழக ஊடகங்கள் இந்த செய்தியை பெருசா கவர் பண்ணவே இல்லை. எந்த ஒரு இடத்துலயுமே இந்த விவகாரம் குறித்து செய்தி போடவே இல்லை. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும்போது இப்போ டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1:42 ஆகுது நைட்டு. ஓகேங்களா, நைட்டு 1:42 ஆகுது. நான் இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்குறேன், பெருசா எந்த ஒரு ஊடகங்களுமே, முக்கியமா தமிழக ஊடகங்கள்ல இந்த விவகாரம் குறித்து செய்தி இல்லவே இல்லை, செய்தி வரவே இல்லை. இதுவே மத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருந்ததுன்னா, இதே மாதிரியான கொடூரமான சம்பவம் வேற எங்கேயாச்சும் நடந்ததுன்னா, வேற யாருக்காச்சும் நடந்திருந்ததுன்னா, இங்களுடைய ஊடகங்கள் எப்படிலாம் செய்தி போட்டிருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு நடந்த விஷயத்தை பத்தி தமிழக ஊடகங்கள் செய்தியா போடவே இல்லை. போதும், இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல. நாம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். என்னை மன்னிச்சுக்கோங்க. அந்த இமேஜஸ், அந்த வீடியோஸ், அப்புறமா மற்ற விவகாரங்கள் எதுவுமே நல்லா காட்ட முடியாது. அவ்வளோ கொடூரமா இருந்தது. நீங்க தயவுசெய்து ட்விட்டர் பக்கம் போனீங்கன்னா அந்த விஷயம் பத்திலாம் பாருங்க. என்னுடைய ட்விட்டர் பக்கத்துல நான் நிறைய ரீட்வீட் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே நீங்க போய் பாருங்க. நாம இன்னைக்கான இந்த கண்டென்ட்டை இப்ப பார்க்கலாம். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். அதாவது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொண்டு வரப்படும்னு மாத்தி சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். உடனே பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அதை கரெக்ட் பண்ணிட்டாரு. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை கட் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா திமுக இது மாதிரிலாம் சொல்றாங்களே, இது மாதிரிலாம் இவங்க சொல்ல மாட்டாங்களேன்னு தான் எனக்கு இருந்தது. அப்புறமா தான் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது. அவர் பாத்தீங்கன்னா தப்பா படிச்சிட்டாரு. உடனே பக்கத்துல இருந்தவங்க அதை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அந்த விஷயத்த மாத்தி சொல்லிட்டாரு. கொண்டு வரப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. திமுக மற்றும் அதிமுக அவங்களுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திமுக ஒரு படி மேல போய் இந்த தேர்தல் வாக்குறுதிகள், அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொல்லுவாங்க இல்லையா, அதையும் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய தமிழக முதலமைச்சரே அந்த மேனிஃபெஸ்டோவை படிச்சிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல திமுக சார்பாக சிட்டிங் எம்பியா இருந்த ஒரு சில பேருக்கு மறுபடியும் திமுக டிக்கெட் தரல. அவங்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு தரல. என்ன ரீசன், எதனால அவங்களுக்கு வாய்ப்பு தரல, மறுபடியும் வாய்ப்பு தரலன்னு தெரியல. திமுகவுடைய வேட்பாளர்கள் யார் யாரு, திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன, மற்றும் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த திமுக எம்பிக்கள், சிட்டிங் எம்பிக்கள் யார் யாரு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். இதை கொஞ்சம் பாருங்க.
சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது எங்களது வழிகாட்டும் நெறிமுறை. திமுக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இயக்கம். இது திமுகவின் தேர்தல் அறிக்கை அல்ல, தமிழக மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல இந்த சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் சொல்லியிருந்தார் இல்லையா, இதுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களா வந்துட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் இயக்கம்னு வேற சொல்லியிருந்தாரு. இதுக்கும் நிறைய பேரு பயங்கரமா கவுண்டர் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடந்த தேர்தல் காலகட்டங்கள்ல திமுக கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்ன, அவங்க என்னென்னலாம் நிறைவேற்றிருக்காங்க, இன்னும் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் புள்ளி விவரங்களோட நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நாமளும் அதை ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிட போற வேட்பாளர்கள் யார் யாரு அப்படிங்கிறத பாருங்க. வட சென்னையில கலாநிதி வீரசாமி, மத்திய சென்னையில தயாநிதி மாறன், தென் சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியன், ஸ்ரீபெரும்புத்தூர்ல டிஆர் பாலு, காஞ்சிபுரம் தனித்தொகுதி காஞ்சிபுரம் அங்க பாத்தீங்கன்னா கா செல்வம், வேலூர்ல கதிரானந்த், அரக்கோணம்ல ஜெகத் ரட்சகன், திருவண்ணாமலையில CN அண்ணாதுரை, ஆரணியில தரணி வேந்தன், கள்ளக்குறிச்சியில தே மலையரசன், தருமபுரியில வழக்கறிஞர் மணி, சேலம்ல TM செல்வ கணபதி, ஈரோட்ல பிரகாஷ், தேனியில தங்க தமிழ்ச்செல்வன், நீலகிரி பாத்தீங்கன்னா அதுவும் தனி தொகுதி அங்க ராசா, கோவையில கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சியில ஈஸ்வரசாமி, பெரம்பலூர்ல அருண் நேரு, தஞ்சையில முரசொலி, தூத்துக்குடியில கனிமொழி கருணாநிதி, தென்காசியும் பாத்தீங்கன்னா தனி தொகுதி அங்க டாக்டர் ராணி. இவங்க எல்லாரும் தான் இந்த திமுக சார்பாக வேட்பாளர்களா இருக்கிறாங்க. இந்த வேட்பாளர்கள் லிஸ்ட திமுக வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுலயும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க, நிறைய கவுண்டர்லாம் கொடுத்திருந்தாங்க. அதுவும் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். அடுத்ததாக திமுக இந்த தேர்தலில் மக்களுக்கிட்ட சொல்லிருக்கக்கூடிய வாக்குறுதிகள், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னன்றதை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் திமுக வாக்குறுதிகள்: மகளிர் சுய உதவி குழுவிற்கு ரூபாய் 10 லட்சம் வட்டி இல்லா கடன், புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும், 75 ரூபாய்க்கு பெட்ரோல், 65 ரூபாய்க்கு டீசல், மாணவர்களுக்கு 4 லட்சம் வட்டி இல்லா கடன், 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர், ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு மீண்டும் கட்டண சலுகை, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. இதுதான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. அப்புறமா பக்கத்துல நம்ம சொன்னதுக்கு அப்புறம் கொண்டு வரப்படாதுன்னு சொல்லியிருந்தாரு. குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும், இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை, தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க சாவடிகள் அகற்றம். இதுல நீட் விவகாரம்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் அதுதான் கேட்டுட்டு இருந்தாங்க, எங்க நீட்டை காணும்ட்டு. அப்புறம் இதை கொஞ்சம் பாருங்க. மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்த போறாங்களாமா. உச்ச நீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்கப்படும். இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. முதலமைச்சர்களை ஆலோசித்த ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு உடனடியாக நீக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகள் முற்றிலும் அகற்றப்படும். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும். குடியுரிமை திருத்த சட்டம் முற்றிலுமாக நீக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஜிஎஸ்டி திருத்தம் செய்யப்படும். நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் கொண்டு வரப்படும். ரயில்வே துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை. சென்னையில் 3வது ரயில் முனையம் அமைக்கப்படும். அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி ஒதுக்கப்படும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக சார்பாக வெளியிடப்பட்ட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. இது இந்த இந்திய அளவுல ஓகேங்களா, இந்த புள்ளி வச்ச குடிநீருக்கு பாத்தீங்களா, அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நாங்க நிறைவேற்றுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். இந்த புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். பட் அதை பாத்தீங்கன்னா சொல்லல. அவங்க திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் திமுக சார்பாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மக்கள் பாத்தீங்கன்னா இப்போ பயங்கர உஷாராயிட்டாங்க. என்ன சொல்றாங்க, என்ன செய்ய போறாங்க, சொன்னதெல்லாம் இவங்களால செய்ய முடியுமா, அவ்வளவு நிதி வசதி இவங்க கிட்ட இருக்கா, இவங்களால ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் இப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2019 இருந்த அந்த தேர்தல் களமானது இப்போ இல்லை. 2014 2019 தமிழகத்துல எது மாதிரி தேர்தல் களம் இருந்ததோ அது இப்போ இல்லை. இப்போ அது சுத்தமா இல்லை, பயங்கரமா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இவங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே மக்கள் நம்புவாங்களா, நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறத நாம ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும்.
சரி, இப்ப நாம திமுக சார்பாக சிட்டிங் எம்பியா இருந்தவங்களுக்கு மறுபடியும் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு தரல அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 6 எம்பிகளுக்கு திமுக மறுபடியும் வாய்ப்பு மறுத்திருக்காங்க. யார் யாருன்னா, செந்தில்குமார் அவர்கள் தர்மபுரி எம்பி, கௌதம் சீகாமணி அவர்கள் அவர் கள்ளக்குறிச்சி எம்பி, பழனி மாணிக்கம் அவர்கள் தஞ்சை எம்பி, எஸ்.ஆர். பார்த்திபன் அவர்கள் சேலம் எம்பி, தனுஷ்குமார் இவர் தென்காசி எம்பி, சண்முக சுந்தரம் இவர் பொள்ளாச்சி எம்பி. எனக்கு இந்த 6 பேர்ல செந்தில்குமார் அவர்களை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருடைய வேலைகள் தான் நம்ம எல்லாருமே அடிக்கடி பார்த்திருப்போம். அவர் கான்ட்ரவர்ஷியலா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவருடைய எம்பி பதவிக்கு என்னென்ன வேலைகள் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அதனால என்னவோ தெரியல, செந்தில்குமார் அவர்களுடைய பெயர்கள் மட்டும் எப்பவுமே நியூஸ் பேப்பர்ல வந்துட்டே இருக்கும். அவர் ஒரு எம்பி, அவர் தர்மபுரி எம்பி, அவர் திமுக எம்பி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் மிச்சக்கூடிய இந்த 5 பேர் யாருன்றது பெருசா யாருக்கும் தெரியாது. இப்ப நாம இந்த திமுக மீது பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது என்னென்னன்றத பார்க்கலாம். திமுக அவங்களுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்டை வெளியிட்டதுக்கு அப்புறம் காமனா வந்த சில கொஸ்டின்ஸ் அது மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். திமுக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21 பேரை திமுக அவங்களுடைய வேட்பாளர்களா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அதுல இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு கூட தரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க. சிறுபான்மையினருடைய காவலர்கள் நாங்க, சிறுபான்மையினருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நாங்க தான் முன்னாடி வருவோம், முக்கியமா இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் அவங்களுக்கு அரணாக செயல்படுவோம், நாங்க தான் அவங்களுக்கு பாதுகாவலர்கள் அப்படின்ற மாதிரி திமுக சொல்லுவாங்க. ஆனா திமுகல பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் கூட இல்ல பாருங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு காமனா இருந்தது. அண்ட் ஆல்சோ திமுகல பாத்தீங்கன்னா வெறும் 3 பெண்கள் மட்டும்தான் வேட்பாளர்களா இருக்காங்க. ஒருத்தவங்க தென் சென்னை தொகுதி எம்பி கேண்டிடேட் தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், அப்புறம் தூத்துக்குடி தொகுதி கேண்டிடேட் கனிமொழி அவர்கள், அதுக்கப்புறம் தென்காசி கேண்டிடேட் டாக்டர் ராணி. இவங்க 3 பேரை தவிர பெண்கள் பெருசா இல்லவே இல்ல. திமுகல இருக்கிறவங்க எப்பவுமே சொல்றது பெண்ணுரிமை, பெண்ணிய விடுதலை, பெண்களுக்கான இடஒதுக்கீடு இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா திமுகவுடைய வேட்பாளர்கள் லிஸ்ட்ல பெண்களுக்கு வெறும் 3 இடம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. 21 பேர்ல 21 பேர்ல வெறும் 3 பேர் மட்டும்தான் பெண்களா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இப்ப எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அகில இந்திய நாடார் மகாஜன சபை இவங்க பாத்தீங்கன்னா திமுகவிற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாடார் மகா சபை இருக்காங்க இல்லையா, அவங்க திமுகவிற்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சமூக நீதி சமத்துவம் பேசும் திமுக சார்பில் 21 நபர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இதில் ஒரு நாடார் கூட வாய்ப்பு வழங்கவில்லை. அகில இந்திய நாடார் மகாஜன சபை சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இதனுடைய விளைவினை நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேசம் கார்த்திகேயன் நாடார் மாநில தலைவர் அகில இந்திய நாடார் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு சபை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விசிகாவிற்கு எதிராக ஒட்டுமொத்த வன்னியர்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு சில பேர் ஒன்னா சேர்ந்து விசிகாவை படுதோல்வி அடைய வைக்க வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. விசிகா தோல்வி அடைஞ்சதுன்னா அது திமுக தோல்வி அடைஞ்ச மாதிரி தான். ஏன்னா திமுகவோட கூட்டணிகள் தான் விசிகா இருக்காங்க. ஒரு தொகுதி அதாவது ஒரு எம்பிக்கு பாத்தீங்கன்னா திமுக அவங்களுடைய சின்னத்துலதான் போட்டியிட சொல்லியிருக்காங்க. சோ விசிகாக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஏற்கனவே கிளம்பி இருந்தது. இப்போ என்னடானா நாடார் சங்கம் சார்பாக இப்படி ஒரு எதிர்ப்பு திமுகவிற்கு கிளம்பிருக்கு. அடுத்தடுத்து யார் யார் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரிதான் திமுக மீது நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக இது மாதிரி பண்ணலாமா, திமுக சமூக நீதி சமத்துவம் இது மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசுறவங்க இது மாதிரியான விஷயங்கள் செய்யலாமா அப்படின்ற மாதிரி திமுக நோக்கி பல பேர் கேள்விகள் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இத மாதிரி யார் என்ன குற்றச்சாட்டுகள் என்ன விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சாலும் திமுக அதை சட்டையே பண்ணாம அவங்க பாட்டு அவங்களுடைய பாலிடிக்ஸா பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அடுத்ததாக திமுகவுடைய வாக்குறுதிகளை பார்த்து பொதுமக்கள் எது மாதிரியான விமர்சனங்கள் எது மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வாக்குறுதி இமேஜ மறுபடியும் போடுறோம் பாருங்க. மகளிர் சுய உதவி குழுவிற்கு ரூபாய் 10 லட்சம் வட்டி இல்லா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி பெண்களுக்காக அதிமுக இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த பல திட்டங்களை திமுக நிறுத்திட்டாங்க. தாலிக்கு தங்கம் தருது, அப்புறம் வண்டி வாங்கினா அதுக்கு இருந்த மானியம், அப்புறம் இந்த மடிக்கணினி திட்டம், அப்புறம் இன்னும் ஒரு சில திட்டங்கள்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை நிறுத்திட்டாங்க. இப்ப என்னடானா மகளிர் சுய உதவி குழுவிற்கு 10 லட்சம் வட்டியில்லா கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்பதான் ஒரு 4 நாள் முன்னாடி நம்ம ஒரு செய்தி ஒண்ணு பார்த்திருந்தோம். தமிழக அரசு சார்பாக பிரதமருடைய அந்த ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, இந்த புதிய கல்விக் கொள்கைக்குள்ளதான் அந்த விஷயமும் வருது.
அதை நாங்க தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பாக மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. இப்பதான் 4 நாள் முன்னாடி தான் அந்த செய்தி பயங்கரமா வைரலா போச்சு. இப்ப என்னடானா புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்களே, இது நம்புற மாதிரியே இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக ரூ. 75 பெட்ரோல், ரூ. 65 டீசல். இதுக்குதான் பல பேர் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல பெட்ரோல் விலை ரூ. 3 ரூ. 2 சம்திங் கம்மி பண்ணுவோம், டீசல் விலை ரூ. 2 ரூ. 1 சம்திங் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இல்ல பெட்ரோலுக்கு ரூ. 5, டீசலுக்கு ரூ. 3 நினைக்கிறேன். இது குறித்து அப்போ நிதியமைச்சரா இருந்த பிடிஆர் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, நாங்க எப்போ அதை கம்மி பண்ணுவோம் தேதி சொன்னோமா, தேதி போட்டிருக்கோமா, பண்ணுவோம், எப்போ பண்ணுவோன்றத பொறுமையா பொறுத்து இருந்து பாருங்க, தேதி போட்டோமா அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வரைக்கும் அது கம்மி பண்ணல. ஆனா இந்த எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையை ரூ. 75 டீசல் விலையை ரூ. 65 நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. திமுக சார்பாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு 4 லட்சம் வட்டி இல்லா கடன் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, மாணவர்களுடைய கல்வி கடன் நாங்க ரத்து செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது இப்போ வரைக்கும் நடக்கல. இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதியானது செயல்படுத்தவே இல்லை. 2021 கொடுத்ததே நீங்க இன்னும் முடிக்கவே இல்லை. அதுக்குள்ள இத மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க, இப்படி எல்லாம் நாங்க செய்வோம் சொல்றீங்களே அப்படி மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரூ. 500 சமையல் எரிவாயு சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா 2021 தேர்தல் காலகட்டத்துல நீங்க கேஸ் விலையை ரூ. 100 கம்மி பண்ணுன்னு சொன்னீங்க, நீங்க பண்ணவே இல்லை. ஆனா மத்திய அரசு மோடி அவர்கள் இப்ப ரூ. 100 கம்மி பண்ணாரு. ஆனா நீங்க வாக்குறுதியா கொடுத்ததை இன்னும் நீங்க செயல்படுத்தவே இல்லை. மத்திய அரசு அவங்க வாக்குறுதியா இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, ஆனாலும் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோ எல்லாரும் கேட்டுட்டு வராங்க. அப்புறம் பொது சிவில் சட்டம், அப்புறம் இந்த குடியுரிமை திருத்த சட்டம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரலோட சப்ஜெக்ட். சென்ட்ரல் சப்ஜெக்ட்ல ஸ்டேட்டால தலையிட முடியாது, அவங்களால எந்த விதமான விஷயமும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி இதுல திமுக அவங்களுடைய அரசியல் செய்வாங்க, எப்படி அவங்களால இது மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கேட்டுட்டு வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க சாவடிகள் அகற்றம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க ஆட்சிக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல ஒரு சுங்க சாவடிகள் கூட இப்ப எடுத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி உங்களால எடுக்க முடியும், எப்படி நீங்க பண்ண முடியும் அப்படி மாதிரியான கேள்விகள் தான் கேட்டுட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த எலெக்ஷன்ல இந்த புள்ளிவச்ச கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சப்ஜெக்ட், நிறைய விஷயங்கள் சென்ட்ரல் சப்ஜெக்டா தான் இருக்கு. இவங்க ரொம்ப அழகா மத்தியில ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் நாங்க செய்வோன்றத சொல்லாம இது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி திமுக ஸ்டேட்ல வின் பண்ணாலும் அவங்களால இது மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் இல்லவே இல்லை. அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதையும் பாத்துருங்க. மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும். அரசியலமைப்பு சட்டத்தையே நாங்க திருத்துவோம் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வாய்ப்பே கிடையாது. இவங்க மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இவங்களால பண்ண முடியாது. ஏன்னா மக்களவையில, மேலவையில, கீழவையில எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒப்புதல் ஒண்ணு வாங்கணும். அதுக்கான ஒரு ஸ்ட்ராங் நம்பர் உங்ககிட்ட இருக்கணும். இந்த முறை நீங்க வின் பண்ணி அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்படி இருக்கும்பொழுது எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எல்லாரும் கேட்கறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு மாசம் ரூ. 1000 உதவித்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல உதவித்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா தமிழகத்துல இருக்கிற பெண்களுக்கு ரூ. 1000 தரும்போது அது உரிமை தொகைன்னு சொல்லியிருந்தாங்க. இதுல வரும்போது உதவித்தொகை, அதுல வரும்போது உரிமை தொகைன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது தமிழகத்துல கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கு இவங்க தரேன்னு சொல்லிதான் தரல. அதிலும் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க சொல்ற அந்த கிரைட்டீரியாக்குள்ள அந்த குடும்ப பெண்கள்லாம் வந்தாங்கன்னா தரேன்னு சொன்னாங்க. அப்படிதான் செலக்ட் பண்ணி ஒரு சில பேருக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்கும் இவங்க தரல. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் உள்ள பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 உதவித்தொகைன்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி மக்கள் நம்புவாங்க? அப்புறம் பாருங்க, முதலமைச்சர்களை ஆலோசித்து ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் கம்மியாகவே இல்லை. கேரளால சரி, தமிழகத்துல சரி, பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய ஆளுநர்கள் கூட எப்பவுமே அந்த மாநில முதல்வர்கள் கான்ஃபிளிக்டா தான் இருப்பாங்க, சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. நம்ம தமிழகத்துல அது மாதிரியான ஒரு போக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர்களை ஆலோசித்து ஆளுநர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படிமா சொல்லியிருக்காரு. நீங்க இதை படிக்கும் போதே, இந்த ஒரு வாக்குறுதியை படிக்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கலாம், திமுக வின் பண்ணா கிடையாது, ஒட்டுமொத்த இந்த புள்ளி வச்ச கூட்டணியும் வின் பண்ணாதான் இந்த வாக்குறுதிகள்லாம் எங்களால நிறைவேற்ற முடியும், நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா முதலமைச்சர்களை அப்படின்னு சொல்லும் போது
ஒட்டுமொத்தமா தான் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை இவங்க யாருமே ஸ்பெசிபிக்கா எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா, ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு உடனடியாக நீக்கப்படும். முதலமைச்சர்களை ஆலோசித்த பின்னரே ஆளுநர்களை நியமிக்கப்படுவார்கள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்ப என்னடானா ஆளுநர்களுக்கு அதிகாரம் வழங்கும் சட்ட பிரிவு இருக்கு இல்லையா, அதையே நாங்க நீக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த அதிகாரம் நீங்க நீக்கிட்டீங்கன்னா ஆளுநர் அப்படின்ற ஒரு பதவியே தேவையில்லையே, நீங்க ஆளுநரே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிருக்கலாம். இதுக்கு நீங்க முதலமைச்சர்களிடம் ஆலோசித்து ஆளுநர்களை நியமிக்கணும். எதுக்கு நீங்க ஆளுநர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை சட்டப்பிரிவை நீக்கணும்? அதுக்கு நீங்க ஆளுநர்ன்ற பதவியே இருக்காதுன்னு சொல்லிருக்கலாமே. அடுத்து பாத்தீங்கன்னா, நீட் தேர்வில் இருந்த இதுல நீட் தேர்வுன்னு போட்டிருக்காங்க. திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா முதல் கையெழுத்து நீட் ரத்து தான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு, ஜிஎஸ்டி திருத்தம், நாடு முழுவதும் காலை உணவு திட்டம், ரயில்வே துறைக்கு தனிநிலை அறிக்கை, அனைத்து மாநில மொழிகளுக்கும் சம அளவு நிதி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரல் சப்ஜெக்ட் தான். சென்ட்ரல்ல இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, இந்த புள்ளி வச்ச குடிநீர் ஆட்சிக்கு வந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அதை மாதிரி பண்ண முடியுமானா முடியாது. இவங்க ஆட்சிக்கே வந்தாலும் இது மாதிரியான விஷயங்கள் இவங்களால பண்ணவே முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. சொல்ல மறந்துட்ட, தமிழக பாஜக சார்பாக ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் குறித்து தான் இது கொஞ்சம் பாருங்க. கவுண்டர் கோபால் 2024 திமுக தேர்தல் அறிக்கை. பெட்ரோல் விலை 75ஆகவும் டீசல் விலை 65ஆகவும் குறைக்கப்படும். 2021 திமுக சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில சொன்ன பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 3 ரூபாய் காசே குறைக்கல. இந்த லட்சணத்துல இந்தியாவுல ஆட்சியை பிடிச்சி 25 இருந்து 35 ரூபாய் குறைச்சிட்டு தான் மறுவேளை பாப்பீங்க. இது பொதுமக்கள் இல்ல, உங்க கட்சிக்காரனே நம்ப மாட்டான் ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கார்ட்டூனை பாஜக சார்பாக, தமிழக பாஜக சார்பாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி தான், பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 3 ரூபாய் கம்மி பண்ணு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதையே இன்னும் கம்மி பண்ணல அப்படிங்கறதுதான் இவங்க கேள்வியில கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அதிமுக வேட்பாளர்கள் லிஸ்ட் பற்றி தான் சொல்லலாம்னு இருந்தேன். பட் அதை பத்தி பேசுறதுல வேஸ்ட். யாருன்னா அவங்க கிரவுண்ட்ல இல்லவே இல்லை. அவங்கள பத்தி பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அவங்க எப்படியாச்சும் போட்டோம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். பட் தேமுதிக இருக்காங்க இல்லையா, அவங்க அதிமுக கூட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 5 சீட்டு அவங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. மற்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு சீட்டு அதிமுக ஒதுக்கி இருக்கு. இப்ப நம்ம பாஜகவை குறித்து பார்க்கலாம். இந்த சைட்ல இந்த நியூஸ் கார்டு பாருங்க. பாஜக அமமுக தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்து. மக்களவை தேர்தல் 2024 பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாஜக கூட்டணியில் அமமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. சென்னை கமலாலயத்தில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் பாஜக சார்பில் அண்ணாமலை, அமமுக சார்பில் டிடிவி தினகரன் கையெழுத்திட்டனர். 2 தொகுதிகளை டிடிவி தினகரன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க, அதாவது அவருடைய கட்சிக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக தமமுக இருக்கு இல்லையா, திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய கட்சி, அவருக்கு ஒரு சீட்டு தமிழக பாஜக சார்பாக ஒதுக்கி இருக்காங்க. அப்புறமா ஐஜேகே இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து திரு ஜி கே வாசன் இருக்காரு இல்லையா, அவர் கூட தான் இன்னமும் அந்த தொகுதி இழுப்பறிகள் தொடர்ந்துட்டு இருக்கு, இன்னும் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக அமமுக சார்பாக இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேர்தல் ஆணையம் கிட்ட எனக்கு குக்கர் சின்னம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. திரு டிடிவி அவர்கள் கேட்ட மாதிரி தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் திரு டிடிவி அவர்களுக்கு இந்த குக்கர் சின்னத்தையே ஒதுக்கி இருக்காங்க. அப்புறமா தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவர், தமிழக பாஜக தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க இல்லையா, அவங்க மறுபடியும் கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணி அவங்க தமிழக பாஜக சேர்ந்திருக்காங்க. அப்போ பிரஸ் மீட்ல இந்த ஊடகவாதிகள் எதனால நீங்க வந்திருக்கீங்க, எதனால ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு இந்த தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஆசை இருக்கு, நான் இதுல போட்டி போட விரும்புறேன், அதனாலதான் நான் வந்திருக்கேன், மறுபடியும் நான் அரசியல ஈடுபடுறதுக்கு விரும்புறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு புரியல, ஆளுநர் பகுதி கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணி என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. அப்புறமா பாஜகவுடைய சின்னம் இருக்கு இல்லையா, தாமரை, அந்த சின்னத்திற்கு எதிராக தமிழகத்துல யாரோ ஒருத்தவங்க மனு போட்டிருந்தாங்க, வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவு ஒண்ணு வந்திருக்கு, இங்க சைட்ல பாருங்க. பாஜகவுக்கு தாமரை சின்னம் எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. பாஜகவுக்கு தாமரை சின்னம் ஒதுக்கீடு செய்ததை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தேசிய மலரான தாமரையை அரசியல் கட்சிக்கு சின்னமாக ஒதுக்கியது தவறு என்ற மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. யாரோ ஒருத்தங்க, யாருன்னு தெரியலங்க, உண்மையிலே யாருன்னு தெரியல, அவருக்கு நாம நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கலாம். கடைசியாக 3 துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க. மார்ச் 22 முதல் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார் முதல்வர். மக்களவை தேர்தல் பரப்புரையை மார்ச் 22ஆம் தேதி முதல் மேற்கொள்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின்.
திருச்சியில் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 17ஆம் தேதி வரை முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். நிறைய பேரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாரு அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த கருத்துக்களுக்கு, அந்த விமர்சனங்களுக்கு பதிலடி தரும் வகையில திமுக சார்பாக இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 22ஆம் தேதியிலிருந்து, இந்த மாசம் 22ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி, ஏப்ரல் 17ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் பரப்புரையில இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. உண்மையாலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அடுத்ததாக இது பாருங்க, அதிமுகவுடன் கூட்டணி என்பது ராசியான கூட்டணி. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி தொடரும். 2026லயும் கூட்டணி தொடருமா? அதிமுகவுடன் கூட்டணி என்பது ஒரு ராசியான கூட்டணி. எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்லை, யார் யார் கூட்டணியில் சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. தேமுதிகவிற்கு 5 சீட்டுகள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த 5 சீட்டுக்கு தான் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட எங்களோட கூட்டணி தொடரும்பா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கமல் கட்சி கூடாரம் காலியானது. எப்போ ஃபுல்லா இருந்தது, இப்ப காலியாகிறதுக்கு. இவர் ஆரம்பிச்சப்பவே காலியா தான் ஆரம்பிச்சாரு. சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் நீதி மைய பரப்புரையாளர்கள் கூட்டம் நடைபெறவே இல்லை. ஆலோசனை கூட்டத்திற்கு பரப்புரையாளர்கள் பெருமளவில் வரவில்லை என தகவல். பரப்புரையாளர்கள் வராத காரணத்தினால் காலை 11 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் நடைபெறவில்லை. இவர் இப்படிப்பட்ட ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் சொல்லியிருந்தாரு. அப்துல் கலாம்னாரு, அவருன்னாரு, இவருன்னாரு, சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து, இப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா இப்படி அடங்கி ஒடுங்கி உட்கார்ந்துக்கிறாரு. ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய கட்சியை பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, கட்சி காலி. யாருக்கிறா என்னகிறான்னு எதுவுமே தெரியல. 2021 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே இவர் கட்சியில இருந்த முக்காவாசி பேரு அப்படியே திமுக போய் சேர்ந்துட்டாங்க. அப்பவே எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. நம்முடைய கமல் அவர்கள் இப்பதான் போய் சேர்ந்துருக்கிறாரு. இப்போ மிச்சம் மீதி இருந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கூட காணும். ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.